அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்லயே முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பின்னாடி பேஜஸ்க்கு போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு ஒருத்தர் ஒரு அவார்ட் போட்டு விடுறாரு. செயின் போடல, அவார்ட் போட்டு விடுறாங்க. சரியா? என்ன அவார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தி ஆஃபீசர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் ஆஃப் கானா அப்படிங்கிற கானா அப்படிங்கிற நாட்டோட ஒரு உயரிய விருத நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு குடுத்துருக்காங்க. சரியா? உலகத்துல பல்வேறு நாடுகள் நம்மளோட பிரைம் மினிஸ்டருக்கு அவங்க நாடுகளுடைய உயரிய விருதுகள் குடுத்துட்டே இருக்காங்க. அந்த வகையில இப்போ 23வது நாடா கானா அப்படிங்கிற நாடு அவங்களுடைய உயரிய விருத நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு குடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, சென்டர் டூ கேதர் சப்போர்ட் டூ ரிமூவ் ஜஸ்டிஸ் வர்மா அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சமீபத்தில பார்த்தீங்கன்னா, யஷ்வந்த் வர்மா அப்படிங்கிற ஒரு நீதிபதி. அவர் வீட்ல பார்த்தீங்கன்னா, திடீர்னு அ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுது. ஆனா, அதுல ஒரு முக்கியமான சம்பவம் என்ன ஆச்சு அப்டின்னா, அவர் வீட்ல நெறைய நோட்டு, அதாவது பணம் எரிந்த நிலையில் நெறைய கட்டுக்கட்டாக நோட்டுகள் கிடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா மாட்டிக்கிட்டாப்ல இல்லையா? மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு அப்டின்னா, அவரு விசாரணை கமிஷன் போட்டாங்க. அவர பதவி விலகச் சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் ராஜினாமா பண்ண மறுத்து விட்டார். ஓகேங்களா? அதனால இப்ப மத்திய அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க அப்டின்னா, எதிர்க்கட்சிகளுமே தொடர்ச்சியா அவர பதவி நீக்கம் செய்யணும், இம்பீச்மென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வச்சுட்டே இருந்தாங்க. இதனால மத்திய அரசாங்கமும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, வரக்கூடிய மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21ஆம் தேதி தொடங்க இருக்கு. சரிங்களா? இந்த மழைக்கால கூட்டத்தொடர்ல இந்த யஸ்வந்த் வர்மா அப்படிங்கிற இந்த நீதிபதிய பதவி நீக்கம் செய்யறதுக்கான நடைமுறைகள தொடங்க இருக்காங்க. சரியா? அதனால தான் சென்டர் டூ கேதர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. எதனால சப்போர்ட் தேவைப்படுது? மத்திய அரசாங்கத்துக்கு எதனால இந்த சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நீதிபதிய நம்ம பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா, அதுக்கு ஜட்ஜஸ் என்குயரி ஆக்ட் 1968 அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968. இந்த ஜட்ஜஸ் என்குயரி ஆக்ட்க்கு கீழ என்ன ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த இம்பீச்மென்ட் மோஷன் அப்படிங்கிறத லோக்சபாலயும் கொண்டு வரலாம், ராஜ்யசபாலயும் கொண்டு வரலாம். லோக்சபால கொண்டு வரணும் அப்படின்னா 100 பேரோட சப்போர்ட் தேவைப்படும். அதான் இந்த சப்போர்ட். சரியா? இதே ராஜ்யசபா அப்படின்னா 50 பேரோட சப்போர்ட் தேவைப்படும். சரியா? அதுக்கப்புறமா ஸ்பீக்கருக்கு அத அனுப்புவாங்க. அந்த ஸ்பீக்கர் அத அக்செப்டும் பண்ணலாம், ரிஜெக்ட்டும் பண்ணலாம். இன்கேஸ் அக்செப்ட் பண்றாரு அப்டின்னா, ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாருன்னா, அடுத்து ஒரு 3 மெம்பர் கமிட்டிக்கு அத அனுப்புவாரு. அந்த 3 மெம்பர் கமிட்டில யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாரு. ஆர் எல்ஸ் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பாங்க. அடுத்தது ஏதாவது ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட். இல்ல ஒரு ஹை கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். அடுத்தது ஒரு டிஸ்டிங்யூஸ்ட் ஜூரிஸ்ட் இருப்பார். சரிங்களா? இவங்கலாம் தான் அந்த கமிட்டில இருப்பாங்க. இவங்களுமே விசாரணை செஞ்சு, அந்த நீதிபதி குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படிங்கிறது நிரூபணம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல, அவர பதவி நீக்கம் செய்வாங்க. அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் பண்ணுவாங்க. இன்னொரு அவையிலும் பாஸ் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் பண்றப்ப, அவரு ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா பிரசிடென்ட்க்கு அனுப்புவாங்க. பிரசிடென்ட் பதவி நீக்கம் செய்வார். இதே மாதிரியான ஒரு ப்ரொசீஜர 1991ல ஜஸ்டிஸ் வி. ராமசாமி அவர்கள் மேல கொண்டு வந்திருப்பாங்க. இருந்தாலும் இம்பீச்மென்ட் மோஷன் அப்படிங்கிறது ஃபெயில் ஆயிருக்கும். ஓகேங்களா? அவர அந்த மெஜாரிட்டில பாஸ் பண்ண முடியாம போயிருக்கும். அந்த இம்பீச்மென்ட் மோஷன. சரியா? அது பழைய வரலாறு. இப்போ கண்டிப்பா இந்த இம்பீச்மென்ட் மோஷன் அப்படிங்கிறது ஏறக்குறைய பாஸ் ஆயிரும். சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃப்ரைடே நியூஸ் பேப்பர் அப்படின்னா, நக்கட்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி நெறைய தமிழ்நாடு சார்ந்த வரலாற்று செய்திகள குடுப்பாங்க. அதுல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய முக்கியமான செய்திகள குடுத்திருந்தாங்க. எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தமிழ் ரைட்டர் டூ வின் சாகித்ய அகாடமி அவார்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது முதல்ல தமிழ் மொழியில சாகித்ய அகாடமி விருது வாங்குனது யாரு? அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆர்.பி. சேதுப்பிள்ளை அவர்கள். ஓகேங்களா? ஆர்.பி. சேதுப்பிள்ளை எப்ப இவருக்கு அந்த அவார்ட் கிடைக்கப்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1955ஆம் ஆண்டு. ஓகேவா? தமிழ் இன்பம் அப்படிங்கிற இவரோட அந்த புத்தகத்துக்காக இவருக்கு அ சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? முதல்ல ஒரு தமிழ் எழுத்தாளருக்கு சாகித்ய அகாடமி விருது அப்படின்னா, அது ஆர்.பி. சேதுப்பிள்ளை தமிழ் இன்பம் அப்படிங்கிற அந்த ஒரு கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஸேஸ்க்காக. சரியா? அடுத்தது மாப்போ சிவஞானம் அப்படின்னாலே நமக்கு தெரியும். சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் தமிழரசு கழகம் அப்படிங்கிற கட்சிய 1946ஆம் ஆண்டு தொடங்கியிருப்பார். அது மட்டும் இல்லாம எம்.எல்.ஏவா இருந்திருப்பாரு. நம்மளோட தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதோட சேர்பெர்சனா இருந்திருப்பாரு. இந்த மாரி பல சிறப்பம்சங்களுக்கு உட்பட்டவர். எல்லை போராட்ட வீரராகவும் இருந்திருப்பார்.
அடுத்தது சிப்காட். சிப்காட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு சிப்காட் எப்போ வந்திருக்கும்னா, 1971ங்கிறத எல்லாருமே சொல்லிருவோம். அத தாண்டி எந்த சட்டத்துக்கு கீழ இந்த சிப்காட் உருவாக்கப்பட்டிருக்கு அப்டின்னா, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மென்ட் ஆக்ட் 1965 சரிங்களா? இத கூட கேட்கலாம். சரியா? இண்டஸ்ட்ரியல் டெவலப்மென்ட் ஆக்ட் 1965 ஓகேவா? சிப்காட் அவங்களோட ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, கடலூர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. 1972ஆம் ஆண்டு. அடுத்தது ஆ கள்ளக்காடு முண்டந்துறை சாரி கள்ளக்காடு, முண்டந்துறை அப்படிங்கிற டைகர் ரிசர்வ் பத்தி குடுத்திருக்காங்க. இந்த டைகர் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா, 2 மாவட்டங்கள பேஸ் பண்ணி வரும். ஓகேங்களா. ஒண்ணு திருநெல்வேலி மாவட்டம், இன்னொன்னு கன்னியாகுமரி மாவட்டம். 2த்துலயும் சேர்ந்து வரக்கூடியது தான் இந்த கள்ளக்காடு, முண்டந்துறை அப்படிங்கிற டைகர் ரிசர்வ். 2மே பார்த்தீங்கன்னா, தனித்தனியா கள்ளக்காடு வைல்ட் லைஃப் சாங்சுரி, முண்டந்துறை வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு சொல்லி 1962ல ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அது 2யும் மெர்ஜ் பண்ணது எப்பன்னா 1988ல மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு முக்கிய செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி.